அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்ப்போமா? ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண் ரேங்க் 1. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டு கிரகநிலைகள் நல்ல சூப்பரா இருக்கு. ரிஷபத்துக்கு கிரகநிலைகள் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு உங்கள் பூரண யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் கிரகம் 11க்கு வராரு. லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் வராரு. அது ஒரு சூப்பர் பலம். அதே மாதிரி குரு 2ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்திலையும் மாறி இருப்பாரு. அதுவும் நல்லது. அப்போ இந்த ஆண்டு துவக்கத்தில் குரு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அடுத்து 3ஆம் இடத்துக்கு போய் தன்னுடைய உச்ச வீட்டில் அமர்ந்து சனியை பார்ப்பார். அது ரொம்ப விசேஷமான பலன். உங்க ரிஷபராசி, துளாராசி இந்த ரெண்டுக்கும் மட்டும் சனீஸ்வர பகவான் கடுமையா வேலை பண்ணுவார். வேலை பண்ணுவார்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, எக்ஸலண்டா பலன் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரனுக்கு பரம நட்பு சனீஸ்வர பகவான். ஏன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுக்கும் ராசி அதிபதி சுக்கிரன். அப்போ நல்ல வேலை செய்வார். அது மட்டும் காரணம் இல்லை, மற்ற ராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னா இந்த 2 ராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. காரணம் என்னன்னா, ரிஷபராசிக்கு 9ஆம் இடமான தர்மஸ்தானத்துக்கும் திரிகோணஸ்தானத்துக்கும் 10ஆம் இடமான கேந்திர கர்மஸ்தானத்துக்கும் அதிபதி தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம் ஜோதிடத்துல. தர்மம் என்றால் செய்த தர்மங்கள், கர்மம் என்றால் செய்த கர்ம பாவ புண்ணியங்கள், கர்ம பலன். இப்ப இது 2க்கும் அதிபதியா ஒரு கிரகம் வருது. ஒரே கிரகம். அந்த 2 வீட்டுக்கும் சனீஸ்வர பகவான் தான் அதிபதி. அது ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு. துலா ராசிக்கு அந்த அமைப்பு உண்டு. ஏன்னா துலாத்திலிருந்து 4வது வீடு மகரம், 5வது வீடு பூர்வ புண்ணியம் கும்பம், அங்கேயும் கேந்திர திரிகோணம். சோ ஒரே கிரகம் கேந்திர திரிகோணம் பெறுவது இந்த 2 ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அமைய, வேற யாருக்கும் கிடையாது. அது ஒரு பெரிய பிளஸ். காலபுருஷ தத்துவத்தில் கடவுளின் அமைப்பு. சனீஸ்வர பகவானுக்கு உச்ச வீடு என்னன்னா துலா ராசி. ஏன் துலாத்துல கொடுத்திருக்காரு? காரணம், துலாம் என்பது தராசு. அப்ப சனி எப்ப சூப்பர் பலனை கொடுப்பார் அப்படின்னா, தராசு போல் நிலுவை பாவம் புண்ணியம் 2 காலம் இருக்கு. அதை வைத்துதான் பலன் கொடுப்பாரு. சார் பாவம் சைடு ரொம்ப இறங்குது தராசு, அப்ப பனிஷ்மெண்ட் உண்டு. சார் புண்ணியம் சூப்பரா இருக்கு, நல்ல டாப்பா இருக்கு, அப்ப சுப பலன் நிச்சயமா தருவார். ஊழ்வினை பயணி தந்தே ஆகணும். சார் திசை சரியில்லை, சார் எனக்கு கோச்சாரம் சரியில்லை, சார் எனக்கு 7.5 8.5 அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சனி கொடுத்தா எந்த 8.5 இருந்தாலும் சரி 10.5 இருந்தாலும் சரி வேலை செய்யும், கண்டிப்பா தருவார். நான் என்னுடைய 30 வருட அனுபவத்துல சொல்றேன், ஜோதிட அனுபவத்துல 30 வருட அனுபவத்துல சொல்றேன். எவ்வளவோ ஒரு சாதாரண ஆட்களும் பார்த்துருக்கேன், கோடீஸ்வரனானவங்களும் உண்டு, பெரிய ஆட்களும் ரொம்ப உச்சத்துக்கு போனதும், சாதாரணமா இருந்து உச்சத்துக்கு போனோம். அதே மாதிரி நமக்கு தசை சரியில்லாத இடங்கள்ல வீண் முயற்சிகளை செய்யக்கூடாது. நம்ம மனிதனோட இயல்பு என்னன்னா, எப்போதுமே ஜோசியன்னா நல்லதை மட்டும் தான் சொல்லணும், அப்படி ஒரு ராங் கன்செப்ஷன். சார் எனக்கு கெடுதல் சொல்ல, எனக்கு கெடுதல் சொல்றதுங்கிறது உங்களுக்கு கெடுதல் சொல்லணும் என்பது எண்ணம் அல்ல. உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்களை காக்கக்கூடிய கடமை இறைவன் எங்களுக்கு இட்ட சித்தம். அதை நாங்க செய்யணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நாங்க we are saving you, அவ்வளவுதான். உங்களை காப்பாற்றும் பணி கடவுளால் எங்களுக்கு ஒரு கட்டளை. அதை நாங்க கரெக்டா செய்யணும். சில பேர் கேட்பாங்க, ஏன் சார் சார் எனக்கு இந்த பிரச்சனை வரும் நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு. பிரச்சனை வந்ததுக்கு முன்னாடி சொல்றது இல்லை, வருவதற்கு முன்னாடியே ஒரு கோடிட்டு காமிச்சிருக்கோம். ஹிண்டா இந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்க, நீங்க தெளிவா இருப்பீங்க. யோசிச்சு சொல்லிருக்கா இருப்பான், இது செய்யக்கூடாது. அப்படி சிந்திக்கிறவன் நல்லா இருப்பான். ஏன்னா ஜோசியம் தானே, சாதா தானே அப்படின்னு நினைக்கிறவன் தவறுகளை செய்து கஷ்டப்படும். 2 பாலரும் பார்த்துக்கணும். எல்லா அனுபவம் அந்த வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கோம். விழுந்து
விரட்டி எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து சார் நான் அடி வாங்கிட்டேன்னு சொன்ன கேஸும் பார்த்துருக்கோம். சார் நீங்க சொன்னீங்க நான் போல நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ற கேஸும் நிறைய பார்த்தோம். அதனால வாழ்க்கையில எது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இப்ப அப்படி வரும்பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பூரண யோகாதிபதி, குரு உச்சம், சர்ப்ப கிரகங்கள் நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு முதல்ல நல்ல சிந்தனை தெளிவு, செயல்களில் வெற்றி, ஆக்கப்பூர்வமான வெற்றிகள், அதிகார அந்தஸ்து மேம்படுதல், தொழிலில் வளர்ச்சி, புதிய தொழில் நிறுவக்கூடிய யோகங்கள், வேலை வாய்ப்பு வெற்றி. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை உண்டு. வேலை வாய்ப்பு நிச்சயமாக அமையும். வெளிநாடு வேலை முயற்சி வெற்றி. தொலைதூர பயணம் போனோம், போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரயாணம் இனிமையாக அமையும். உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். அதே நேரத்தில் குடும்பத்தில் இனிய சூழல், நல்ல சந்தோஷமான மனநிலை, மனைவியுடன் விட்டு கொடுத்து போகுதல், அது ஒரு நல்ல இது. கருத்து பேதம் இருந்தால் விலகும், சண்டை சச்சரவு தீரும், குழப்பங்கள் விலகும், குதூகலம் பிறக்கும், குடும்பத்தில் பணவரவு செழிப்பாகும், நல்ல தொழில் மேன்மை உண்டு, பொருள் லாபம் உண்டு. அதே மாதிரி தொழில நல்ல லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்லபடியா விருத்தி ஆவாங்க. நிறைய சரக்கு போட்டு நல்ல லாபம் பெற்று நல்ல சுபிட்சமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. செல்வ செழிப்பு உண்டாகும். உங்கள் சொல்வாக்கு கூடும், செல்வாக்கு பெருகும், நட்பு வட்டாரம் விரிவடையும், வியாபாரத்தை நல்லபடியா விருத்தி செய்வீங்க. புதிய நண்பர்கள் வந்து உங்களுடன் சேருவார்கள். அவர்களால் உங்களுக்கு நல்ல உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். பணியிடங்கள்ல ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு உண்டு. சில பேருக்கு விரும்பிய இடமாற்றம், அதோட ரேங்கும் கொடுத்து நல்ல சேலரி ஆகி கூட நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு இவரு, சரி இவரை அடுத்த பிரான்ச்சுக்கு இன்சார்ஜா போடுவோம் அப்படின்னு போட்டு அனுப்பி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்து அனுப்புவார்கள். அது ஒரு பெரிய வெற்றி. அதனால தொழில நல்ல ஜொலிப்பீர்கள். அதே மாதிரி சென்சிட்டிவிட்டியை குறைச்சிக்கணும். ரிஷபராசி பொதுவாக சென்சிட்டிவ். பழசெல்லாம் நினைச்சு குழப்பிக் கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில எல்லாம் வரும் போகும், இன்பம் துன்பம் ரெண்டும் தான் வாழ்க்கை. 30 வருஷம் ராஜாவா இருந்தவனும் கிடையாது, 30 வருஷம் ஒண்ணும் இல்லாம இருந்தவனும் கிடையாது. அப்போ 30 என்பது நிர்ணயிக்கப்படுவது சனீஸ்வரனால சொல்லியிருக்கேன். அப்போ ஏற்ற இறக்கங்கள் உண்டு. அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திறம்பட காரியங்களை செய்ய வேண்டும். சிந்தனை தெளிவு பிறக்கும். நல்ல மதிநுட்பமாக செயல்பட்டு பல காரியங்களை திறம்பட வெற்றி பெறுவீர்கள். அப்பா அம்மாவுடன் இருந்த கருத்து பேதங்கள் விலகும். சிலருக்கு அம்மாவால மருத்துவ செலவுகளும், உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளம், சிலருக்கு பிரஷர் சுகர், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு முட்டு வலி வரும். முட்டு வலி வந்து அதனால கொஞ்சம் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். உடம்ப கவனமா பார்த்துக்கணும். ஃபுட் ஹேபிட் மஸ்ட். நல்ல பதார்த்தங்களை சாப்பிடணும். சும்மா எண்ணெய் பதார்த்தம் கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு பூந்து விளையாடக்கூடாது. கல்யாண விருந்துகளில் போனீங்கன்னா கண்ணு முன்னு தெரியாம தயவு செய்து சாப்பிடாதீர்கள். உங்கள் உடல்நலம் அறுசுவை ஒரு நாள், அவஸ்தை 6 நாள். இதை எடுத்துக்கிடுங்க. இந்த அறுசுவை ஒரு நாள், அதோட விளைவுகள் 6 நாள், 1 வாரம் கஷ்டப்படும். அது தேவையில்லை. லைட்டா சாப்பிடுங்க, பதமா சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவு சாப்பிடுங்க. விருந்துக்கு போறோங்கிறதுக்காக விரும்பி கட்டி எல்லா ஐட்டங்களையும் சாப்பிடணுங்கிற அவசியம் நிச்சயமா கிடையாது. நம்ம வயிறுக்கு சில இது ஒத்துக்காம இருக்கும். அதனால உங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முதலே சொல்லிடுறேன். சார் எல்லாம் பிரமாதமா சொன்னீங்க, உடம்பு எனக்கு அடிக்கடி மக்கர் பண்ணுது சார். பண்ணும். இந்த ஆண்டு உங்களுக்கு உடம்பு மக்கர் பண்ணும். உடல்நலத்தில் கவனம் தேவை. மூத்த சகோதரன் சகோதரிகள் உங்களுக்கு நல்ல அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் சம்பந்தமான வேலை வாய்ப்பு, கல்யாண பேச்சு உறுதியாகும்.
வீட்டுல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆண் பெண் இருவருக்குமே அது ஒரு நல்ல அமைப்பு. அதனால அதுக்கு உண்டான கல்யாணம் எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு சார் குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல பூரண வெற்றியை தரும். அதே மாதிரி மருத்துவரை நாடி தேவையான மருந்து மாத்திரைகளை கரெக்டா சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு அமையும். அது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீர்கள். பண வரவு சரளமாகும். கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். காசு கொடுத்தா திரும்பி வரும். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டியிருந்தாலும் திரும்பி வரும். அது ஒரு நல்ல நல்ல சைன். சார் பெண்டிங் இருக்கு வரல, காசு வந்துடும், உங்களுக்கு தர வேண்டிய கொண்டு வந்து நியாயமா கொடுத்துட்டு போயிடும். அது ஒரு நல்ல குட் சைன். அதனால அதெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணீங்க. ஆபீஸ்ல நீங்க தான் ராஜா, நல்லா இருக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். அந்த பணியை திறம்பட செய்து நல்ல வெற்றி பெறுவீர்கள். நல்ல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்லபடியா பாராட்டுவாங்க, ரேங்க் கொடுப்பாங்க, அருமையா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன் வித் சம்பளம், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதற்கு அந்த அடிப்படை தேவையை வச்சு உங்க வாழ்க்கை அடிப்படை தேவைகளை நீங்க இந்த ஆண்டு நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுங்க. அது ஒரு பெரிய சூப்பர் அமைப்பு. ஆக இந்த ஆண்டு ரிஷபத்துக்கு காரிய வெற்றி, சமுதாய அந்தஸ்து பெருகுதல், சொல்வாக்கு செல்வாக்கு, தொழில் வெற்றி, பொருள் வரவு, சுப காரியங்களில் வெற்றி, தெய்வ வழிபாடு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சரளமான பண வரவு, புதிய தொழில் அமைத்துக் கொள்ளுதல், பதவி உயர்வு பெறுதல், சிலருக்கு ரேங்குடன் இடமாற்றம் பெறுதல், இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு இந்த ஆண்டு அருமையா அமையும். அப்புறம் என்ன சார் கவலை? தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்க. நல்ல தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்க. பல காரியங்களை திறம்பட செய்து நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். தாராளமாக நீங்க முயற்சி பண்ண பாருங்க, நிச்சயமா வெற்றி உண்டு. அதே காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு உடல்நலம் கொஞ்சம் கவனம், உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்வாங்க. நீங்க போயிட்டு வர வேண்டிய கோவில் இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு முதல்ல பண்ணணும். குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து நீங்க பண்ண வேண்டியது, போயிட்டு வர வேண்டிய கோவில், நீங்க ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு நீங்க போயிட்டு வர வேண்டிய கோவில் திருவைந்தீபுரம். திருவைந்தீபுரம் கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவைந்தீபுரம் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியா அந்த பெருமாளை வழிபாடு செய்துட்டு புளி சாதம் தயிர் சாதம் நைவேத்தியம் சொல்லி சகசரநாம அர்ச்சனை பண்ணுங்க. சகசரநாம அர்ச்சனை பண்ண வேண்டும். சகசரநாம அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. குடும்ப அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எல்லாம் வெற்றியாகும். லக்ஷ்மி வீடு தேடி வருவாள். காரிய வெற்றிகள் உண்டு. அனுகூலமான பலன் உண்டு. எல்லாம் தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், இனிய வாழ்வு அமையும். வாழ்க வளமுடன். சுபம். அட்டகாசமா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு ரேங்க் 1 A+.